யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத் மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இப்போ சில பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, ஜாதகத்தின் மூலமாக தோஷத்தை அறிகிறது. சிலர் நடைமுறை வாழ்க்கையால் நம்ம ஜாதகத்தில் தோஷம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சில விதத்தில் யதார்த்தமாக நமக்கே தெரிஞ்சிடும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டில் பூனை இறந்தது, அகாலமாக ஒரு பூனை இறந்தால் அது ஏதோ காரணம் இருக்கலாம்னு மனசில் உறுத்தோம். அப்புறம் நல்ல பாம்பு அடிச்சிடுவோம், எதிர்பாராமல் வீட்டுக்குள்ளே வந்த நல்ல பாம்பு அடிச்சிடுவோம். ஸோ இது மாதிரி நிகழும்போது இதெல்லாம் தோஷம், பசு இறந்து போகிறது வெள்ளிக்கிழமையில், வெள்ளிக்கிழமை பசு இறந்துருது, இது தோஷம். இப்படி தோஷங்களை கண்டுபிடிக்கிறது ஒரு வகை. இன்னொன்று, ஜாதக ரீதியாக ராகு கேதுக்குள்ளே கிரகம் இருக்குது, இல்லை இந்தந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, இதனால் தோஷம்னு சொல்லுது, காலசர்ப்ப தோஷம்ன்றது. சில பேர் மாங்கல்ய தோஷம் ராகு கேதுவால் வந்ததுன்னு சொல்லுவாள், புத்திர சாபம் வந்ததுன்னுவா, புத்திர தோஷம் வந்ததுன்னுவா, இதை கொடுத்தது ராகு கேதுன்னுவா. இப்படி நம்ம ஜாதக ரீதியாக எடுத்து பிரசன்னம் பார்த்து அறிகிறது. பிரசன்னம் எடுத்து சோழி போட்டு நிமித்தம், சகுனம், வெற்றிலை பிரசன்னம், ஆருடம், இப்படி சாபம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும், குறிப்பாக சர்வசாபம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் பல வழி சொல்லியிருக்கு. இப்போ சர்வசாபம் இருக்கிறவாளுக்கு பொதுவாக சில நம்பிக்கை என்னென்னா, குழந்தை பிறந்த இடத்துல துஷ்ட ஜந்துக்களோட நடமாட்டம் இருக்கும். எந்த வீட்டில் சர்ப்பசாபம் இருக்கோ அங்கே குழந்தை பிறந்த உடனே ஒரு தேளோ பாம்போ கண்ணில் தென்படும் அப்படின்னு கிராமத்தில் நம்பிக்கை உண்டு. அடுத்து இந்த சர்ப்பதோஷம் இருந்தால் குழந்தைகளே பிறக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன அப்படின்னா, சாதாரணமாக உங்களுக்கு நாக பிரதிஷ்டை பண்ணுவாள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாக பிரதிஷ்டை பண்ணுவாள், நாகத்தை பூஜிப்பா, வெள்ளி நாகத்தை வீட்டில் பூஜித்து அதுக்கப்புறம் கொண்டு போய் ராமேஸ்வரம் மாதிரி இடங்களில் ஸ்தலங்களில் ஜலத்தில் விடுவாள். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பரிகாரங்கள் செய்யும்போது சுலபமான பரிகாரம்னா இப்போ சொல்ல போகிற ஜபம். இந்த ஜபம் சர்ப்பதோஷத்தை போக்கும், விஷம் தீண்டி இறக்கக்கூடிய பயத்தை விளக்கும். ஏற்கனவே குடும்பத்தில் ஏகபுத்திரன், ஒரே குழந்தை, ஆண் குழந்தை பிறந்துருது, அப்படி பிறக்கக்கூடிய குடும்பத்தில் சர்ப்பதோஷம் இருக்குன்னு சொன்னால் அது நிவர்த்தி ஆகும். இப்படி பலவித பலன்கள் சொல்லியிருக்கு. இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்கங்க. ஓம் சர்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோ அனந்த பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்ல எழுதிக்கங்க. ஓம் சர்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோ அனந்த பிரச்சோதயாத். இப்போ எழுதிட்டிங்களா? இந்த மந்திரத்தை 28 தடவை செவ்வாழை வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து தொடர்ந்து ஜபிக்கலாம். நல்ல ஒரு விசேஷமான பலன் கிடைக்கும். இல்லை விருட்சங்கள் கீழே அமர்ந்து ஜபிக்கலாம், கோயில் மண்டபங்களில் அமர்ந்து ஜபிக்கலாம். இது தொடர்ந்து ஜபம் பண்ணிட்டே போகலாம். இது விசேஷமான பலனை தரக்கூடிய ஒரு அற்புத மந்திரம். சர்ப்பதோஷத்தால் ஏற்படக்கூடிய பயம், பீதி, தேவையற்ற வருத்தங்கள் விலகும். புத்திர சந்தானங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு சர்ப்பதோஷம் இருந்து அதனால் இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் இந்த ஜபத்தை ஜபிக்கிறதால, மந்திரிக்கிறதால பலன் கிடைக்கும். மந்திரிக்கிறதுன்றது நம்ம அடுத்தவர்களுக்காக செய்கிறது, ஜபிக்கிறது நமக்காக செய்கிறது. நமக்காக பண்ணுற ஜபம், அடுத்த வாழ்க்கை பண்ணுற ஜபம், ரெண்டு இருக்குது. நல்ல ஒரு மாந்திரிக சித்திகளையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த மந்திரத்தில் உண்டு. இந்த சர்ப காயத்ரியை தொடர்ந்து ஜபிங்க. கட்டாயம் நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும், விஷபயம் விலகும், அதே மாதிரி பகை மறையும்.